வணக்கம் நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளாக தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பிச்சிலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். அது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். பட் இதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் ராசிக்கு ஒரு கலவையான நிலைகளை தான் வேலை செய்யுது. ஸோ கிட்டத்தட்ட துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு விபரீத யோகா அமைப்புகளை தான் செயல்படும். அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சலும் உண்டு, ஆதாயமும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இங்கே நல்ல விஷயம் என்னென்னா, ராசி அமைப்பின்படி எவ்வளவு கடுமையான விஷயங்களாக இருந்தாலும் அதை சரியான முறையில் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் ராசிக்கு உண்டு. அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியது இருக்காது. கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டாலே இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவாங்க. அமைதியாக இருக்க விரும்புவாங்க. பிரயாணங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கெல்லாம் தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் என்பதும் ஏற்படலாம். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் தன்னுடைய விஷயங்களை காட்டிலும் மற்றவங்களுடைய விஷயங்கள், காரியங்களில் தான் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. ஸோ அதனால் மற்றவங்களுடைய தேவையின் அடிப்படையில் தான் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சு வரும் செய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட கான்ட்ரவர்சியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க.
குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் கரடுமுரடாகவே இருக்கும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் ஆகலாம். ஏன்னா சமீப காலத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் வாயை கொடுத்து வம்பிழுக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். அதனால் மாதத்தின் ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. மாதத்தின் பிற்பகுதிகளில் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. பட் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இந்த மாத அமைப்பு உங்களை காட்டிலும் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்களுடைய பலம் தான் அதிகரிக்கும். பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒதுங்கி போகணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் மற்றவங்க உங்களை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே மற்றவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் வீரியத்தோடையே செயல்பட்டு வரவும் செய்வாங்க. பட் இதெல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். இதனால் மற்றவங்களோட கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு வர்றது நல்லது. கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் ஓகே தான். பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. பெரும்பாலும் எப்பவும் இருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பட் கஸ்டமர்ஸை டீல் பண்ணும்போதோ இல்லை பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ணும்போதோ அல்லது கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயங்களில் மற்றவர்கள் உங்களை யூஸ் பண்ணிக்க செய்யலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டு வாங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ரொட்டீன் ஒர்க் தான் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அனுகிரகம் கொடுக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகளிலே இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய காரியங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இது ஒரு நெருக்கடிகளான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வெளியில் கொடுத்த பணங்கள் இல்லை வெளியிலிருந்து வாங்கிய தொகைகள் இதெல்லாமே கொஞ்சம் கரடுமுரடாகவோ அல்லது காரசாரமாகவோ மாறலாம். ஸோ இந்த பொருளாதார விஷயங்களில் சங்கடங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குது. கடந்த மாதம் இந்த விஷயங்கள் கொஞ்சம் வலுவாகவே செயல்பட்டது. பட் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஆல்ரெடி பல பதிவுகளில் சொல்லிட்டேன், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். பட் இந்த மாத அமைப்புகள் இப்போ சமீப காலமாகவே பார்க்கும் பொழுதும் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம கை மீறி சில சங்கடங்கள் இந்த பொருளாதார ரீதியாக வந்து போகவே செய்யுது. அதனால் பொருளாதார ரீதியாக வரக்கூடிய வீண் சங்கடங்களை தவிர்க்க முற்படுங்க. அதாவது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பணம் அப்படிங்கிறது இருக்குது இல்லை அப்படிங்கிறதே பிரச்சனை கிடையாது. ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் தான் இங்கே பெரிய டார்ச்சராக இருக்கும். ஸோ அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதுவும் மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த சிக்கல்கள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் இது ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமையுது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான். இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருக்கிறதே நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். பல விஷயங்கள் நமக்கு ஒத்து வந்தால் அவங்களுக்கு ஒத்து வரதில்லை, அவங்களுக்கு ஒத்து வந்தால் நமக்கு ஒத்து வரதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் நிதானம் தேவை. புத்திரபாக்கிய அமைப்புகள் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யுது. அப்படி இருந்தாலுமே இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் காரசாரமாகவும் கருத்து வேறுபாடுகளோடு தான் இருக்கும். கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. நீங்களும் அப்படியே இருக்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சியால் முன்னேறக்கூடிய ஒரு மாதம் இது. மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லட்சியங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். கவனச்சிதறல்கள் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் எதிர்பாராத சங்கடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.